அன்பு நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம். நான் வீட்டில் சவாசமாக உட்காந்துருந்தேன். அந்த நேரம் பார்த்து என் சேக்காளி மாடசாமி வந்தான் ஒரு டல்லாகவே இருந்தான். அவன் வந்தவனே உட்காருன்னு சொல்லிட்டு ஏமல ஒரு மாதிரி டல்லாக இருக்க அப்படின்னு நான் பேச்ச ஆரம்பித்தேன். அதுக்கு அவன் சொன்னான், ஐயோ நம்ம சானா கானா அண்ணாச்சி இருக்காவுல்ல, அவள் வீட்டுக்கு நான் அன்றைக்கி போயிருந்தேன். அப்படி பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஊர் கதை, ஊர் வம்பு, அரசியல் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது நான் அண்ணாச்சிட்ட கேட்டேன், அண்ணாச்சி உங்கள் பேரன் இப்போ எங்கே இருக்காப்புல, வெளிநாட்டில் எங்கேயோ இருக்கான்னு சொன்னாலும் எங்கே இருக்காப்புன்னு கேட்டேன். அதுக்கு அண்ணாச்சி என்ன சொன்னான்னா, அவள் எடின்பர்கில் இருக்காப்புல அவன் பேரப்பில் அப்படின்னு கொஞ்சம் சொன்னாப்புல. சரி, நான் மேற்கொண்டு ஒன்றும் கேட்கல. அதுக்கட்டில் இன்னொருத்தர் அவங்க ஆஃபீஸ்காரர் இன்னொருத்தர் வந்தார். அவரும் எல்லாம் பேசியது கடைசியில் உங்கள் பேரன் எங்கே இருக்காப்புல அப்படின்னு கேட்டதுக்கு சனகன அண்ணாச்சி ஸ்காட்லாண்டில் இருக்காப்புல பேரப்பில் அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு ஒரு மாதிரி இருந்து என்னடா நம்மகிட்ட ஒரு பேர் இங்கே ஒரு பேர் சொல்லுவாங்கன்னு. அப்புறம் அடுத்தாலே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஆஃபீஸில் அண்ணாச்சியோட ஒரு உயர் அலுவலர் அவர் ஒருத்தர் வந்தார். அவரும் எல்லாம் பேசிகிட்டு இருந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்து பேரப்பிள்ளை இப்போ எங்கே இருக்காருன்னு கேட்டவுடனே அண்ணாச்சி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பேரன் கிரேட் பிரிட்டனில் இருக்கா அப்படின்னு சொன்னாப்புல. சரி, அது பேசிகிட்டு இருந்தோம். பிறகு அவரோட இன்னொரு சொந்தக்காரர் வந்தார். அவரும் இதே கேள்வியை கேட்டார். அதுக்கு அண்ணாச்சி என்ன சொன்னாங்கன்னா, அவன் பேரப்பிள்ள யூகேயில் இருக்காப்புல அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு ஒரு இது அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு பேரை சொல்லாவோ அவட்ட ஒரு பேரை சொல்லாவோ இன்னொரு பேரை சொல்லுவாங்களே என்னென்னு நினச்சிட்டு நான் பேசாமல் அவள்கிட்ட ஒன்றும் கேட்கல. நான் அவட்டில் வந்துட்டேன். அதான் ஒரு மாதிரி டல்லாக வந்தேன். அந்த நீர் கேட்டார். அப்படியே கேட்டார் அண்ணாச்சி அப்படின்னு சொன்னாப்புல. சரி, அதுக்கு என்ன சரியான விளக்கம் என்னன்னு நீர் சொல்லுமே அப்படின்னு என்கிட்ட கேட்டான். நான் சொன்னேன், அண்ணாச்சி சொன்னதெல்லாம் கரெக்டு தான். அவள் பேரன் இருக்குது எடின்பர்க் தான். எடின்பர்க்குங்கிறது என்னென்னா ஸ்காட்லாண்டு நாட்டோட ஒரு தலைநகரம். அதுதான் அண்ணாச்சி ஓன்ட்ட எடின்பர்க்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஆள்கிட்ட ஸ்காட்லாண்டுன்னு சொல்லியிருக்காவா அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் கிரேட் பிரிட்டன் சொன்னாவோ அது என்ன அப்படின்னா, இதில் இங்கிலாந்து, ஸ்காட்லாண்டு, வேல்ஸ் இந்த 3 நாடும் சேர்ந்ததை கிரேட் பிரிட்டன்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் இங்கே ஸ்காட்லாண்டில் இருக்கிறதுனால கிரேட் பிரிட்டன் அண்ணாச்சி சொல்லியிருக்கா. அப்புறம் யூகேன்னு சொன்னாலும் அதுக்கு என்னடி அர்த்தம் அப்படின்னு என்கிட்ட ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு கேட்டான். நான் சொன்னேன், இதில் இந்த இங்கிலாந்து, ஸ்காட்லாண்டு, வேல்ஸ் 3 சேர்ந்து கிரேட் பிரிட்டன். இந்த கிரேட் பிரிட்டனோட நார்த் அயர்லாண்ட் அந்த பகுதியை சேர்த்து வர்றது தான், அதை சேர்த்து உள்ளதான் யூகே. ஸோ யூகேன்னா இந்த 3 நாடு ப்ளஸ் நார்த் அயர்லாண்டு சேர்ந்தது தான். ஏன்னா அண்ணாச்சி சொன்னது கரெக்டு தான். நான் நினச்சிட்டேன், அவள் எல்லாத்தையும் ஒவ்வொரு பேரை சொல்லுவாள, நம்மகிட்ட இப்படி சொல்லிட்டாலும் நம்மகிட்ட பைத்தியாரான்னு நினச்சி நம்மகிட்ட இப்படி சொல்லிட்டாவளான்னு அதான் கவலைப்பட்டான். இப்போ கவலை போயிட்டு அப்படின்னாப்புல. அதெல்லாம் அண்ணாச்சி சரியாக தான் சொல்லியிருக்காவா, நீ அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாத அப்படின்னு நான் சொல்லி அவனை சமாதானப்படுத்தி அனுப்புனேன். இப்போ உங்களுக்கு கிரேட் பிரிட்டன்னா எது, இங்கிலாண்டா எது, ஸ்காட்லாண்டா எதுன்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். யூகேனால என்னென்னு தெரிஞ்சு நினைக்கிறேன். இதே உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இன்னொரு நாடுகளை சேர்ந்தால் அதை பிரிட்டிஷ் ஐலண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சேர்த்தா பிரிட்டிஷ் ஐல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் குழம்பிடுவீங்க. அதனால் உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த 3ஓட போதும். கிரேட் பிரிட்டன், யூகே, இது மட்டும் நம்ம ஸ்காட்லாண்டு, இங்கிலாந்து, வேல்ஸ் அது மட்டும் நமக்கு போதும். சந்திப்போமா மீண்டும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.